உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இந்த உலகத்துல குஷிக்கு அம்மானா அது நான் இந்த ராதா மட்டும் தான் மோகனையா. இப்ப எனக்கு உண்மையாவே டவுட்டா தான் இருக்கு ராதா. என்னைக்கு நீ குஷியை படுத்தின பாட்டை பார்த்ததுக்கு அப்புறம் உண்மையிலேயே உனக்கு குஷி மேல அன்பு இருக்கா இல்லையான்னு எனக்கு டவுட் வந்துருச்சு. என்ன பேசுறீங்க மோகனையா? உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இருக்கு இல்லன்றத பத்தி எல்லாம் இல்ல. ஆனா என் தாய் பாசத்து மேல கேள்வி எழுப்பாதீங்க. குஷியை நான் 9 மாசம் சுமந்து பெக்கலதான். ஆனா எனக்கும் குஷிக்கும் இடையில அதையும் தாண்டி ஒரு பாசம் இருக்கு மோனையா. என் மனசுல குஷி மேல எவ்வளவு பாசம், எவ்வளவு அக்கறை, எவ்வளவு அன்பு இருக்குன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அந்த கேள்வி கேட்கிற உரிமை உங்களுக்கு இல்ல மோனையா. நான் அந்த மாதிரி சொல்லல. எங்க அம்மாவை மட்டும் நீ இப்படி கேள்வி கேக்குறிய, அது மட்டும் கரெக்டா? ராமா, உனக்கு ஞாபகம் இருக்குல்ல அன்னைக்கு அம்மா வீட்டுக்குள்ள வந்தப்போ நான் எவ்வளவு ஹாப்பியான. எனக்கு ஒரு அம்மாவோட பாசியம் சின்ன வயசுல இருந்து கிடைக்கல. ஆனா இனிமே எனக்கு 2 அம்மாவோட பாசம் கிடைக்கும்னு ஆசையா இருந்தேன். நான் இத்தனை வருஷமா அம்மா இல்லாம இருந்தனால கடவுள் கிருஷ்ணா என்னோட அம்மாவை திரும்ப கிஃப்டா கொடுத்துட்டாங்கன்னு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஒரு அம்மாக்கு பதிலா எனக்கு 2 அம்மா கொடுத்துருக்காங்கன்னு சந்தோஷப்பட்டேன். ஆனா நீ என்னோட அம்மாவை ஹேட் பண்றல. என்னோட அம்மா இன்னைக்கு ஜம்ப் பண்றதா இருந்தாங்க. நீ அவங்கள தடுத்திருக்கணும்ல. ஆனா நீ என்ன பண்ண? அவங்க இன்னும் ஜம்ப் பண்றதுக்கு நீ இன்னும் ஃபோர்ஸ் பண்ண. இன்னைக்கு மட்டும் எங்க அம்மாவுக்கு ஏதாவது இருந்ததுன்னா அப்புறம் ராமா. குஷி, எனக்கு நல்லா புரியுது. நீ ரொம்ப கஷ்டப்பட்ட, வேதனைப்பட்ட. ஆனா சத்தியமா சொல்றேன், எனக்கு உன்னை கஷ்டப்படுத்தணும்ன்ற எண்ணம் எல்லாம் இல்ல. நான் உண்மையை சொல்றேன் குஷி. தயவு செஞ்சு ஒரு தடவை என்ன நம்பு. அந்த பொம்பளை உன்னோட அம்மா கிடையாது. இந்த உலகத்துல உனக்கு அம்மானா அது நான் தானே குஷி. நான் தான். ராமா, பட் எனக்கு நீயும் எங்க அம்மாவும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும்னு ஆசையா இருக்கு. ஆனா ஒருவேளை நான் துளசி அம்மாவுக்கும் உனக்கும் நடுவுல யாராவது சூஸ் பண்ணோம்னா நான் என்னோட துளசி அம்மாவை தான் சூஸ் பண்ணுவேன். குஷி, நீ என்ன சொல்ற? ஏன்னா நீ எங்க அம்மா கிட்ட இருந்து என்ன பிரிக்கிறத பத்தி பேசுற ராமா. இல்ல குஷி, எனக்கு என்னோட துளசி அம்மா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் கிடைச்சிருக்காங்க. நீ வரதுக்கு முன்னாடி நான் கடவுள் கிருஷ்ணா கிட்ட ரொம்ப சண்டை போடுவேன். என் அம்மாவை ஏன் என்கிட்ட இருந்து பறிச்சீங்கன்னு கேட்பேன். எல்லாரோட அம்மாவும் அவங்க குழந்தைங்களோட இருந்தாங்க. ஆனா என்னோட அம்மா என்கிட்ட இல்லவே இல்ல. ஆனா அப்புறம் ஃபைனலி கடவுள் கிருஷ்ணா எனக்கு என்னோட அம்மாவை திரும்ப கொடுத்துட்டாரு. இப்ப மறுபடியும் என்னால அவங்கள இழக்க முடியாது ராமா. எனக்கு என்னோட துளசி அம்மா வேணும், அவ்வளவுதான். என் கூட வேற யாரு இருக்காங்களோ இல்லையோ, எனக்கு என்னோட துளசி அம்மா தான் வேணும்.
குஷி என்ன பேசுற நீ? இவ இவ உன்னோட ராமா குஷி. நான் துளசி அம்மாவுக்கும் உனக்கும் நடுவுல யாராவது ஒருத்தரை சூஸ் பண்ணோம்னா நான் துளசி அம்மாவை மட்டும்தான் சூஸ் பண்ணுவேன். ராதா, ராதா, ராதா ஒன்னும் ஆகல. ஓகே, ஒன்னும் இல்ல. குஷி, ராமா, இங்க வா குஷி. குஷி, நீயே ராதா கிட்ட அந்த மாதிரி பேசின, இது தப்பு இல்லையா? அப்புறம் இந்த தப்பு எல்லாமே என்னோடது தானே. உனக்கு வேணும்னா நீ ஏன் மேல கோவப்படு குஷி, என்ன நல்லா திட்டிக்க. ஆனா குஷி, நீ இந்த மாதிரி ராதா கிட்ட இப்படி எல்லாம் பேசியிருக்க கூடாது. ராதா உன் மேல எவ்வளவு பாசமா இருக்கா சொல்லு. இரு, இரு. ஒரு செகண்ட் ராதா, பார்த்து மெதுவா மெதுவா, நிதானமா. மௌனையா நீங்க கேட்டீங்கல்ல? குஷி இப்ப என்கிட்ட என்ன சொன்னான்னு கேட்டீங்கல்ல? அந்த வேஷக்காரிக்காக குஷி என்னைய விட தயாராயிட்டா. ராதா கொஞ்சம் அமைதியா இரு. என்ன விட்டுட்டா? ராதா ப்ளீஸ் ப்ளீஸ் கொஞ்சம் அமைதியா இரு. என்ன பண்ற நீ? உனக்கு தான் தெரியும்ல. குஷி சொன்னானா அது ஏதோ வாய் வார்த்தையா சொன்னா, அதுக்கு எந்த அர்த்தமும் இல்ல. அவ ஒரு குழந்தை. என்ன விட உனக்கு தானே இந்த விஷயம் நல்லா தெரியும். என்ன இருந்தாலும் அவ உன்னோட பொண்ணு தானே. குஷி இல்லாம என்னால வாழ முடியாது மௌனையா. அவ என்ன விட்டு போயிட்டா என்னால வாழ ராதா, முடியாது. குஷி இங்கதான் இருப்பா. நான் குஷியை விட்டு பிரிய மாட்டேன். ராதா அவ எங்கேயும் போக மாட்டா. நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன். நான் ராமா கிட்ட இந்த மாதிரி பேசியிருக்க கூடாது. குஷி, பரவாயில்ல குஷி, இருக்கட்டும். இப்போ அப்பா ராதா கிட்ட பேசிட்டு இருக்காருல்ல, அவர் எல்லாத்தையும் பார்த்துப்பாரு. இல்லம்மா, நான் ராமா கிட்ட போய் பேசணும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.